ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்னை நினைக்காத நாட்கள் கிடையாது, நிமிஷங்கள் கிடையாது. நீ நினைப்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் என்னிடம் சொல்வது ஒரே ஒரு விஷயம் மட்டும். இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்படுகிறேன், இவ்வளவு தூரம் மற்றவர்களால் வேதனை அடைகிறேன், எதையுமே நீங்கள் கண்டு கொள்ளவே இல்லையே. எல்லா விஷயத்திலேயும் எனக்கு ஏன் சாயி துரோகங்களை செய்கிறீர்கள்? என்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு வேதனையையும் பாருங்கள். உங்களுக்கு என் வேதனை புரியவில்லையா என்று ஒவ்வொரு நிமிஷமும் என்னிடம் நீ கேட்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் வேதனைகள் அனைத்தையும் புரிந்து தெரிந்து கொண்டு நான் அப்படியே இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயா? கண்டிப்பாக கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஒவ்வொரு கட்டமும் தூக்கி நிறுத்தவும், உன்னுடைய வழிகளை மொத்தமும் நான் தாங்கவும் தான் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்காக பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கிறேன். பாதி உன்னுடைய கர்ம வினை, பாதி என்னிடம் உள்ளது. உன்னுடைய பாதி கர்ம வினை என்னிடம் உள்ளது, மீதி நீ அனுபவிக்கிறாய். நீங்கள் ஆனால் என்ன நினைக்கிறீர்கள்? தெய்வம் எப்பொழுதுமே நல்லவர்களுக்கு உதவி செய்யாது என்று. அப்படியெல்லாம் ஒன்றுமே அல்ல. உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு போராட்டங்களையும் நான் அறிகிறேன். ஒரு போராட்டங்கள் கூட எனக்கு தெரியாமல் அல்ல. ஒவ்வொன்றும் எப்படி உன்னை குத்தி குத்தி வதைக்கிறதோ அதே போல இன்னும் செய்யவில்லையே என்று என்னுடைய மனமும் பாடப்படுகிறது தான். ஆனாலும் நேரத்திற்காகவும் காலத்திற்காகவும் காத்துக்கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய மனநிலைமையை முற்றிலும் புரிந்து கொண்டு உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டு வாழ வைப்பேன். நீ இப்பொழுது இருப்பது உன்னுடைய வாழ்க்கை அல்ல, இது கர்ம வினையுடைய வாழ்க்கை. இந்த கர்ம வினையுடைய வாழ்க்கையை இன்னும் 2 நாட்களுக்குள் முடிந்துவிடும். முடியும் பொழுது சில விஷயங்கள் நடந்தாலும் அதை கண்டு கொள்ளாது. இதோடு முடிஞ்சதே என்று நினைத்துக்கொள். ஏனென்றால் கர்ம வினை முடியும் பொழுது சில தப்புக்கள் நடக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அது போன்ற தப்புக்கள் எல்லாம் நடக்காது. சில உன்னை அழ வைப்பது போல ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் இதோடு முடிஞ்சதே என்று நினைத்துக்கொள். பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் நடக்காது, அதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு சிறிய சிறிய விஷயங்கள் நடந்தாலும் அதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதே. கர்ம வினைகள் முடியும் பொழுது சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். அது உன்னுடைய மனதை பாதிக்காத அளவுக்கு நான் பார்த்து கொள்கிறேன், சரியா? ஆனால் 2 நாட்களுக்கு அப்புறம், 1 நாட்களுக்கு அப்புறமேட்டுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே அற்புதமாக நடக்க ஆரம்பித்துவிடும். நீ நினைக்கவே நினைக்காத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்று வரும். நீயே நினைப்பாய், வரிசையாக நமக்கு தோல்விகள் தானே கிடைத்தது, எப்படி திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒன்று வர ஆரம்பித்தது என்று. நீ இப்பொழுதுதான் வெற்றியை பார்க்கவில்லை. ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பத்தில் வெற்றி என்ற ஒன்றை நீ பார்த்திருக்கிறாய். ஆனால் என்ன, எதுவும் நிலையானதாக உனக்கு இருக்கவில்லை. எல்லாம் வந்தது போனது, இப்படியே இருந்தது. ஆனால் இனி வரும் காலங்கள் கட்டாயமாக உனக்கு தோல்வி என்ற ஒன்று இருக்கவே இருக்காது. அற்புதங்கள் கட்டாயமாக இருக்கும். நிறைய தோல்விகள், பாவம். நீ எவ்வளவு விஷயங்களை அனுசரித்து தெய்வம் உதவி செய்யும், இந்த நேரத்தில் தெய்வம் உதவி செய்யும், அந்த நேரத்தில் தெய்வம் உதவி செய்யும் என்று எங்களை நம்பிக்கொண்டே நீ இருக்கிறாய். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் நம்பினாயோ, எந்த விஷயமெல்லாம் வேண்டும், எந்த விஷயமெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ, அனைத்து விஷயங்களும் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். நடத்தி நான் தருவேன். எதிர்பார்த்த சமயத்தில் எதிர்பார்த்தது நடக்காவிட்டால் நடக்காதோ என்று முடிவெடுத்து விடாதீர்கள், நடக்கும். நீங்கள் வணங்கும் அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு கட்டாயமாக துணையாகவே இருக்கும். பல்லாண்டு காலம் உங்களுடைய குடும்பத்தோடும் நீங்கள் நீண்ட ஆயுளோடும், குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் நீண்ட ஆயுளோடும் வாழத்தான் போகிறீர்கள்.
இதை கெடுக்க பல திட்டமிட்டாலும் இனிமேல் எதுவும் வேலைக்கே ஆகாது. ஏன் தெரியுமா? ஒருவனுக்கு கெட்டது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவனுடைய கெட்ட நேரத்தில் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் திட்டங்கள் ஆனது பழிக்கும். அது செய்வினையோ இல்லை வேறு ஏதாவது ஒன்றோ, அது அப்பொழுதுதான் பழிக்கும். நல்ல நேரம் ஆரம்பித்த பிறகு எந்த ஒரு விஷயமும் பழிக்காது என்பதுதான் உண்மை. புரிகிறதா? ஆனால் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இதற்கு முன்பு யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் உனக்கு செய்திருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் எந்த ஒரு தீய விஷயங்களையும் செய்ய முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறும் நடக்காது. எதிர்பார்த்தபடியே நடக்கும். யோசிக்க யோசிக்க உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டமாகத்தானே இருந்தது. நீயே உன்னுடைய வாழ்க்கையில் பலவற்றை மறக்க நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும். என்னடா இது, நம்முடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்குமா என்று நீயே வியந்து பார்க்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்களும் பலவிதமான அதிசயங்களும் பலவிதமான மாற்றங்களும் வர ஆரம்பிக்கும். நிறைய நேரம் தோற்று போயே நின்ற, இதற்கு மேல் நான் தோற்று போக ஒரு கணமும் அனுமதிக்கவே மாட்டேன். எதற்கெடுத்தாலும் அழுகை. ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் அழுகை என்ற ஒன்று கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் சந்தோஷம், சகல ஐஸ்வர்யங்கள், தனம், தானியங்கள் அனைத்தும் கிடைக்குமே தவிர எந்த ஒரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் தப்பான ஒரு காரியம் நடக்கவே நடக்காது. நான் இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு சொல்கிறேன். ஆனால் நீதான் கேட்பதே இல்லை. என்ன சாய், எப்போ பார்த்தாலும் இதையே சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மையா உண்மை இல்லையா? எனக்கு எதையுமே புரிஞ்சிக்கவே முடியல. எனக்கு நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும் என்ற. அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்று எனக்கு தெரியும். இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த தோல்விகளையும் கண்டு பயப்படாது. இந்த நேரத்தை சரியாக குறித்து வைத்துக்கொள். இன்றிலிருந்து 2 நாட்களுக்குள்ளேயே 2 நாட்களை தாண்டி அல்ல, 2 நாட்களுக்குள்ளேயே அற்புதமும் அதிசயமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். எல்லா நிமிஷமும் உனக்கான அற்புதங்களே நடக்கும். இனி வரும் காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீயே சந்தோஷப்படுவாய். என்னடா நம்முடைய வாழ்க்கை அப்போ இப்படி இருந்துச்சு, திடீர்னு மாறிடுச்சு என்று நீயே பார்த்து வியப்பாய். அதே மாதிரி மற்றவர்களும் பார்த்து கண்டிப்பாக வியப்பார்கள். வியக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வேன். நீயே பார்த்து வியக்கிற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை மாத்திட்டேன் அப்படின்னா மற்றவர்கள் பார்த்து வியக்க மாட்டார்களா? இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, ஆனால் எப்படி சந்தோஷமா இருக்கா அப்படின்னு அடுத்தவர்கள் பார்த்தே வியக்கிற மாதிரி பல மாற்றங்களையும் பல சந்தோஷங்களையும் கட்டாயமாக நான் கொடுப்பேன். தோல்விகளை கண்டு அஞ்சாதீர்கள். எந்த ஒரு நிலையையும் எப்பொழுதும் என்னால் மாற்ற முடியும். மாற்றும் சக்தி கொண்ட இந்த சாய் கூடிய விரைவாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அழுக்கான விஷயங்களையும் மாற்றி அழுக்கான அனைத்து விஷயங்களையும் எடுத்து ஒரு அற்புதமே செய்வேன் என்றார். பார்த்து கொள்ளேன். இந்த சாயிடம் கொடுத்த வாழ்க்கை பத்திரமாக எப்பொழுதும் உன்னோடு இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கட்டாயமாக உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் கிடைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு மடமடவென்று கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு நிலையையும் கண்டு கலங்காதே. எந்த ஒரு நிலையையும் கண்டு பதறி போகாது. நம்பிக்கையோடு மட்டும் இருங்கள். சந்தோஷமாக இருங்கள். உங்களுக்கு முன்னும் பின்னும் துணையாக இருந்து நான் வாழ வைப்பேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து உங்களை வாழ வைப்பேன் இந்த சாய். இனி எல்லாமே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நடத்தி வைக்கிறேன். இதுவரைக்கும் நடந்தது மறந்துவிட்டு இனி நடக்கப் போகும் விஷயங்களை மட்டும் பொறுத்திருந்து வேடிக்கை பாருங்கள். தோற்று போவீர்கள் என்று நினைத்தீர்கள், ஆனால் ஜெயிக்கப் போகிறீர்கள். இதை நினைத்து சந்தோஷப்படலாமே. எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.